एक और बात को यहाँ परमेश्वर उनको सिखाने के लिए चाहता है। இங்கே இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். पहले उन्होंने ये देखा कि ये हमारा विधि व्यवस्था को मानते हैं करके देखा. முதலாவது ஆண்டவர் பார்த்தார், இவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ இல்லையோ என்று சொல்லி சோதித்தார். परंतु अभी आगे एक और बातों को दिखाने के लिए सिखाने के लिए चाह रहा है. ஆனால் தொடர்ந்து முன்னே சென்று இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். परीक्षा जब आती है न केवल परमेश्वर परखता है पर नए बातों को सिखाता है. நமக்கு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை சோதித்து அறிவது மாத்திரமல்ல, நமக்கு अनेक காரியங்களை கற்றும் கொடுக்கிறார். नई नई बातों को सिखाता है. புதிய புதிய காரியங்களை கற்றுத் தருகிறார். आपको मालूम होना चाहिए अभी तक इजरायलियों को 7वां दिन के बातों को मानने की बात मालूम नहीं है. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7வது நாளை ஆசரிக்க வேண்டும் என்ற காரியம் தெரியாமல் இருக்கிறது. जरूर परमेश्वर की सृष्टि में हम इस बात को देखते हैं जिसको मूसा ने बाद में लिखा था. நாம் தேவனுடைய பார்வையிலே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் மோசே திரும்ப கடந்து போய் பின்பதாக தான் இந்த காரியத்தை எழுதினான். उत्पत्ति की किताब उस समय में नहीं लिखी गई थी. அந்த நேரத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் எழுதப்படாமல் இருந்தது. मूसा बाद में इस किताब को लिखा. மோசே என்பவன் பின்பதாகத்தான், அநேக நாட்களுக்கு பின்புதான் இந்த காரியத்தை எழுதினான். परमेश्वर की क्रियाओं को जो शुरू में हुआ उन बातों को बाद में ही उसने लिखा. தேவனுடைய கிரியைகள் காரியங்கள் ஆரம்பத்திலே உண்டாயினவே அவைகளை மோசே என்பவன் பின்புதான் போய் எழுதினான். इसलिए वहां पर देखते हैं 6 दिन उसने सारी बातों का सृष्टि करने के बाद 7वां दिन आराम किया करके लिखा है. இது நிமித்தமாக நாம் பார்க்கிறோம், 6 நாட்கள் அவர் காரியங்களை நடப்பித்த பின்பு 7ஆம் நாளிலே போய் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். 7वां दिन को उसने पवित्र किया करके बाइबल बतलाती है. வேதம் சொல்கிறது 7ஆம் நாளை அவர் பரிசுத்தமாக்கினார் என்று. परंतु यहाँ पर अभी तक किसी को प्रकट नहीं है 7वां दिन का मुख्यत्व. ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கு, அதாவது யாருக்குமே தெரியாமல் இருந்தது 7ஆம் நாள் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லி. 7वां दिन कहने से उसको विश्राम दिन कहना उचित है. 7ஆம் நாள் என்று சொல்லுகிற வேளையிலே அதை ஒரு ஓய்வு நாள் என்று சொல்லுவது உத்தமமானது. और इसलिए आने वाले दिनों में परमेश्वर अपने लोगों को जो विश्राम देने जा रहा उसको प्रकट करने के लिए परमेश्वर ने शुरू में ही इस बात को साबित किया था. அதாவது வரப்போகிற நாட்களிலே இளைப்பாறுதல் உண்டாகக்கூடிய காலங்கள் இருக்கின்றனவைகளே அவைகளை முன்குறிக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த காரியத்தை முதலாவது அங்கே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். उसको परमेश्वर अपने नियम के रूप में लोगों को देने के लिए चाहता है. அந்த காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையாக நியமமாக கொடுக்க விரும்பினார். अभी तक 10 आज्ञा नहीं दी गई है. இதுவரைக்கும் 10 கட்டளைகள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. लेकिन उसके पहले परमेश्वर अपने लोगों को तैयार कर रहा है. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். उसमें एक बात है, विश्राम दिन को लोग परमेश्वर के सामने ठहर के उसको माने. அதிலே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்தமாக்கி அதை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். इस घटना को परमेश्वर उसकी तैयारी के लिए इस्तेमाल कर रहा है. இந்த சம்பவத்தை அதனுடைய ஆயத்தத்துக்காக ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறார். जरूर फरक रहा था. ஆண்டவர் சோதித்து கொண்டிருந்தது உண்மைதான். स्वर्गदूतों के रोटी को उनको खिला रहा था. பரலோக தூதனுடைய அப்பங்களை சாப்பிட கொடுத்தது உண்மைதான். जब स्वर्ग की बातों को उनको मालूम करना है, इस बात को भी उनको मालूम करना करके उनको दिखा रहा है. பரலோகத்தின் காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிலே இந்த காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और लेकिन आप इस अध्याय को पढ़ेंगे, ஆனால் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கிற போது प्रभु ने कहा, ஆண்டவர் சொன்னார், मैं ऊपर से तुम्हारे लिए भोजन को बरसाऊंगा. நான் மேலே இருந்து உங்களுக்கு ஆகாரங்களை வருஷிக்க பண்ணுவேன். जिसको अभी तक तुम खाए नहीं हो. நீ அந்த ஆகாரத்தை இதுவரைக்கும் சாப்பிடவில்லை. और उसको बटोरना. நீ அவைகளை சேர்க்க வேண்டும். एक जन के लिए इतना नाप से बटोरना. ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் தேவை என்று சொல்லி அளந்து அவைகளை பொறுக்க வேண்டும். और वे लोग जाके बटोरे. அவர்கள் சென்று சேர்த்தார்கள். किसी ने ज्यादा बटोरा. யாரோ சிலர் நிறையாக ஆகாரத்தை சேர்த்தார்கள். कोई सुस्ती के चलते थोड़ा बटोरा या अपना ताकत के चलते थोड़ा बटोरा. சிலர் கொஞ்சம் சோம்பலுள்ளவர்களாய் கொஞ்சம் அல்லது தன்னுடைய பலத்தின் நிமித்தமாக கொஞ்சம் சேர்த்தார்கள். लेकिन
जब नाप के देख रहे थे ஆனால் அளந்து பார்த்தபோது दोनों को बराबर है। ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கிறது. ये बहुत एक आश्चर्य काम हुआ। இது இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் உண்டாயிற்று. न केवल स्वर्ग की बातें आई, அங்கே பரலோகத்தின் காரியங்கள் வந்தது மாத்திரமல்ல, परंतु जितना जितना ताकत के अनुसार उन्होंने बटोरा, ஆனால் எவ்வளவு பலத்தை செலவழித்து அவர்கள் அந்த ஆகாரத்தை சேர்த்தார்களோ, परमेश्वर इसको दिखाने के लिए चाहता है ये तुम्हारे बल से नहीं मेरा अनुग्रह से हुआ है। ஆனால் ஆண்டவர் இதை காண்பித்து கொடுக்க விரும்பினார், இது உன்னுடைய பலத்தினாலே அல்ல என்னுடைய பலத்தினாலே உண்டாயிற்று. उस वचन को पढ़िएगा, அந்த वचनத்தை வாசியுங்கள். 16वां अध्याय 16ஆம் அதிகாரம் 17 और 18 पद को पढ़ेंगे। 17 18 वचनங்கள். और इजरायलियों ने वैसा ही किया, और किसी ने अधिक और किसी ने थोड़ा बटोर लिया। जब उन्होंने उसको ओमेर से नापा, तब जिसके पास अधिक था उसके कुछ अधिक न रह गया, और जिसके पास थोड़ा था उसको कुछ घाटी न हुई, क्योंकि एक एक मनुष्य ने अपने खाने योग्य ही बटोर लिया था। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु यहाँ क्या दिखाने के लिए चाहता है? இங்கே ஆண்டவர் என்ன காண்பித்து கொடுக்க விரும்புகிறார்? तुम्हारे बल से नहीं मेरे अनुग्रह के चलते तुम्हारे साथ मैं बर्ताव करता हूँ। உன்னுடைய பலத்தினாலே அல்ல என்னுடைய கிருபையினாலேயே நான் உன்னோடு கூட இடைவிட்டு கொண்டிருக்கிறேன். न केवल अनुग्रह को मैं दिखाता हूँ, நான் கிருபையை மாத்திரம் காண்பிக்கிறவன் அல்ல, तुम प्रतिदिन एक अद्भुत काम को देखोगे। நீ ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை காண்பாய். मान लीजिए आज मैं कमजोर हूँ, நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நான் பலவீனனாக இருக்கிறேன், मैं जाके थोड़ा बहुत बटोर के ले आया, நான் போய் கொஞ்சமாக ஆகாரத்தை சேர்த்து விட்டு வந்திருக்கிறேன். नाप रहे हैं, लेकिन जितना चाहिए था उतना आ गया। ஆனால் நான் அளந்து பார்த்த போதோ எவ்வளவு எனக்கு வந்திருக்க வேண்டுமோ அவ்வளவு எனக்கு ஆகாரம் வந்து விட்டது. इसका मतलब क्या है? இதனுடைய अर्थம் என்ன தெரியுமா? एक्सपेक्ट ए मिरेकल एवरी डे। आप अद्भुत कामों का प्रतिदिन इंतजार में रहिए. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க, प्रतिदिन ஒவ்வொரு நாளும் एक अद्भुत काम को ஒரு அற்புதத்தை इंतजार कर। எதிர்பாருங்கள். हम लोग क्या सोचते हैं? நாம் என்ன நினைக்கிறோம்? 10 साल के पहले एक अद्भुत काम हुआ था, 10 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு அற்புதம் நடந்துச்சுப்பா. बीते बार मैं घटना में बटा था तब मेरा एक अद्भुत काम हुआ था। அங்கே ஒரு குறைவில கடந்த முறை அப்படி உட்கார்ந்து இருந்தேன், அப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சுப்பா. मैं आपको बतलाने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், अगर आप प्रभु के राहों पर चलेंगे, நீங்கள் தேவ பாதையிலே செல்லும்போது प्रतिदिन अद्भुत काम को इंतजार कर सकते हैं। நீங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காத்து இருக்க முடியும். और इसलिए परमेश्वर ने एक और बात को भी कहा था। இது நிமித்தமாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் அங்கே சொன்னார். पढ़िएगा 16वां अध्याय வாசியுங்கள் 16ஆம் அதிகாரம் 22वां पद 22ஆம் வசனம். फिर ऐसा हुआ कि छठवें दिन उन्होंने दूना, 6वें दिन 2 गुना तुम बटोर के रखो। अर्थात प्रति मनुष्य के पीछे 2-2 ओमेर बटोर लिया। 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் விதமாக 2 ஆகாரம் சேர்த்தார்கள். इसका मतलब आज जो ताकत है इससे मैं 1 ओमर बटोर सकता हूँ, लेकिन 6वां दिन परमेश्वर मुझे 2 गुना ताकत देता, मैं 2 गुना उठा सकता हूँ। அதாவது இன்றைக்கு எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு 1 ஓமர் தான் எனக்கு அங்கே சேர்த்து கொள்ள முடியும். ஆனால் 6ஆம் நாளிலே எனக்கு அங்கே பலன் ஆண்டவர் தந்து விட்டார், நான் அதற்கு 2 மடங்காக சேர்த்து கொள்ள முடியும். क्योंकि कल ये नहीं मिलेगा, ஏனென்றால் நாளைக்கு இது கிடைக்காது. ये आप खोज के जाएंगे तो भी नहीं मिलेगा, நீங்கள் தேடி சென்றாலும் உங்களுக்கு கிடைக்காது. कल भी परमेश्वर तुम्हें कल की चिंता करते हुए आज ही भरपूर करने वाला परमेश्वर है। அதாவது ஆண்டவர் நாளை தினத்தை குறைத்து கவலைப்பட்டு நாளை தினத்திலே அதாவது இன்றைக்கு அந்த அற்புதத்தை நமக்காக செய்கிறார். तुझसे ज्यादा मैं तुम्हारे लिए क्या करने वाला हूँ, உன்னை காட்டிலும் அதிகமாக நீ நினைப்பதை காட்டிலும் உன் மீது நான் கரிசனை அதிகமாக வைக்கிறேன். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் உங்கள் கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आपके सोच से बाहर உங்கள் எண்ணங்களை தாண்டி अधिक இப்பொழுது परमेश्वर தேவன் आपके लिए चिंता करता है। உங்களுக்காக கரிசனை உடையவராய் இருக்கிறார். हालेलुया 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 हालेलुया. See, that is my God. वही मेरा प्रभु है. मेरा परमेश्वर कौन है? என்னுடைய தேவன் தான் யார்? प्रतिदिन अद्भुत काम दिखाने के लिए चाहता है। ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண்பிக்கிறவர் தான் அவர். फिर कौन है? அவர் யார் திரும்ப? मेरे सोचने से पहले से वो मेरे लिए क्या करता है, நான் நினைப்பதற்கு முன்பதாகவே எனக்காக அவர் கரிசனையோடு இருக்கிறாராம். आगे के लिए मेरे लिए ताकत
आज ही दे देता है। வரப்போகிற நாட்களுக்குரிய பலன் இன்றைக்கே அவர் எனக்கு தருகிறாராம். इन सारी बातों को परमेश्वर बहुत सरल तरीका से सिखा रहा இந்த है, எல்லா காரியங்களையும் தேவன் மிகவும் எளிதான முறையில் கற்றுக் கொடுக்கிறார். लेकिन ये देखता है ஆனால் இதை அவர் பார்க்கிறார். क्या ये मेरा विधि और व्यवस्था का मानेगा कि नहीं। இவர்கள் என்னுடைய விதிகளை என்னுடைய நியாய பிரமாணங்களின்படி நடப்பார்களா என்று சொல்லி சோதிக்கிறார். केवल परमेश्वर यही देखना चाहता है, வெறுமனே ஆண்டவர் இதைத்தான் பார்க்க விரும்புகிறார். is he obedient to me। क्या ये मेरी आज्ञा का मानेगा? लेकिन मनुष्य का एक बहुत बड़ा त्रुटि है, वो मानने के लिए तैयार नहीं ஆனால் है। மனிதனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா? அவன் கேட்கவே மாட்டான். विदेश में बच्चों को पहले क्या सिखाया गया हमारे में? வெளிநாட்டிலே பிள்ளைகளுக்கு முதலாவது என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? बच्चे थोड़ा ध्यान से सुनो। பிள்ளைகளே கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க. विदेश में बच्चों के लिए पहले शिक्षा क्या मिलता है मालूम है? வெளிநாட்டிலே பிள்ளைகளுக்கு முதலாவது கிடைக்கிற படிப்பு என்ன தெரியுமா? ABCD नहीं सिखाते हैं। அவர்களுக்கு ABCD கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ना 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 ना, இல்ல ABCD அல்ல. मैं विदेश के कई स्कूल में जाके देखा हूँ। நான் வெளிநாட்டிலே अनेक பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பார்த்திருக்கிறேன். हम यहाँ जाने से ए फॉर एप्पल ये यहाँ सीखते हैं। இங்கே நாம் என்ன ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல்ல போய் பார்த்தோம்னா ஏ ஃபார் ஆப்பிள் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். लेकिन विदेश में क्या सिखाते हैं? ஆனால் வெளிநாட்டில் நடப்பது என்ன? पहले ये सिखाते हैं முதலாவது இதை கற்றுக் கொடுக்கறாங்க. पुलिस को कैसा बुलाना है, போலீஸை எப்படி அழைக்க வேண்டும். उनको एक दो लिखने के पहले नाउ एक एक कैसा डायल करना है उनको सिखाते हैं। அவர்களுக்கு ஏ என்று சொல்லி எழுதி கொடுத்து கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக 911 எப்படி போன்ல டயல் பண்ணி காவல்காரரை அழைக்கணும். अमेरिका में जाइएगा, அமெரிக்காவுக்கு போங்க, नाउ एक एक दबाइएगा, पुलिस तुरंत आपका फोन उठाएगा। 911 நீங்கள் போனிலே அமுக்கினால் உடனடியாக அங்கே காவல்காரர் போனை எடுப்பார். इसलिए ओसामा बिन लादेन ने 9 महीना के 11 तारीख को ही उस अटैक को किया था ताकि लोगों को याद करें। இது நிமித்தமாக அந்த உசாமா பின் லாடன் அவர்கள் 9/11 இந்த நாளில் தான் அங்கே பெரிய அட்டாக் அமெரிக்காவில் செய்தான். और इसलिए बच्चे जब स्कूल जाएंगे, இது நிமித்தமாக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் 1 2 3 नहीं सिखाएंगे। 1 2 3 சொல்லி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. क्या सिखाएंगे? என்ன சொல்லி கொடுப்பாங்க? 9 1 1 911 என்று சொல்லுவாங்க. इसको दबाओगे, இதை நீ அமுக்கினால் पुलिस उठाएगा, காவல்காரன் எடுப்பான். आप पुलिस से जो कहना कह सकते हो। அங்க நீ என்ன சொல்லணுமோ அதை நீ சொல்லலாம். तुम्हारा बाप मारेंगे या कुछ लोग और तंग करेंगे, तुरंत पुलिस को फोन करके बतला देना। உங்க அப்பா அடிச்சாரா, யாராவது உங்களை தொந்தரவு பண்றாங்களா, உடனடியாக நீ போலீஸுக்கு என்ன செய்ய, போன் பண்ணிரு. दूसरी बात ये सिखाएंगे, ரெண்டாவது காரியம் என்ன கற்றுக் கொடுக்கறாங்க? कोई भी कुछ बताएंगे, யாராவது ஏதாவது சொன்னா तुम पूछना क्यों मानना है। ஏன் நான் கீழ்ப்படியணும்னு கேளு. कहा वो कहेंगे मम्मी அம்மா சொல்லுவாங்க சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. तुरंत आज्ञा मत मानो, நீ உடனடியாக கீழ்ப்படியாத. क्यों खाना, அம்மா ஏன் சாப்பிடணும் पूछो। கேளு. पहनो कहेंगे, அங்க ஆடைய உடுத்துன்னு யாராவது சொன்னா क्यों पूछना है। ஏன் உடுத்தணும்னு கேளு. चलो कहेंगे, போன்னு சொல்லி சொன்னா पूछो क्यों चलना। நீ கேளு ஏன் நான் போகணும்னு சொல்லி. तुम एक मिशन नहीं बनना, நீ ஒரு எந்திரமாக மாறக்கூடாது. जो कहेंगे मानते नहीं जाना। ஏதாவது யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டே போகக்கூடிய எந்திரமா இருக்க கூடாது. तब बच्चों को क्या सिखाया जाता है? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? सब बातों को पहले पहचानो फिर मानो। எல்லா காரியத்துக்கு முன்பதாக அறிந்து கொள்ளு, முதலாவது என்னன்னு சொல்லிட்டு திரும்ப அதை கீழ்ப்படி. मैं पूछ रहा हूँ, நான் இப்பொழுது கேட்கிறேன், ये बात हमारे लिए ठीक है? இந்த காரியம் நமக்கு சரியா ஒத்து வருமா? बच्चे जवाब दें, பிள்ளைங்க சொல்லுங்க, ये हमारे लिए ठीक है? இது நமக்கு சரியா இருக்குமா? नहीं। कितने लोग कहते, कितने बच्चे कहते हैं ये हमारे लिए ठीक नहीं है? எத்தனை பேர் சொல்றாங்க இது நமக்கு ஒத்து வராத காரியம் சொல்லி? कई बातें हमें मालूम नहीं है। अनेक காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. क्यों बाल काला हो जाता है, सफेद हो जाता है, ஏன் அந்த கருப்பு மயிரானது வெள்ளையாயிடுது मालूम नहीं, நமக்கு தெரியாது. हो जा रहा है, அது அப்படியே ஆயிடுது நாளாக. तुरंत आप कहेंगे उम्र हो गया इसलिए। நீங்க உடனே சொல்லுவீங்க வயசாயிட்டுல அதனால தான் வெள்ளையாயிருது. ठीक है, 60 उम्र वाला मेरा भी काला है, लेकिन 40 उम्र वाला का सफेद हो गया, क्या हो गया? 60 வயது நிரம்பி எனக்கு ஆயிடுச்சு, என்னுடைய தலைமயிறு கருப்பாக தான் இருக்கணும், ஆனால் 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நரைச்சி போச்சே 40 வயசுல சிலவங்களுக்கு. तो क्यों? ஏன் मालूम नहीं। தெரியாது.
कई बातें दुनिया में मालूम नहीं है। அநேக காரியங்கள் உலகத்தில் நமக்கு தெரியாது. अगले घड़ी में क्या होगी அடுத்த நிமிஷம் என்னையா நடக்கும் உலகத்துல मालूम नहीं। தெரியாது. कई बातें में मालूम नहीं, அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. लेकिन परमेश्वर ये चाहता है ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? मनुष्य आज्ञाकारी रहे। மனிதன் கீழ்ப்படிகிறவனாக மாற வேண்டும். बच्चे इस बात को भूलना नहीं। பிள்ளைகளே இந்த காரியத்தை மறந்து போக வேண்டாம். कारण पहुंचना या कारण को देखना अच्छी बात है, கேள்வி கேட்டு என்ன காரணம்னு சொல்லி அறிந்து கொள்வது நல்லதுதான். लेकिन बातों को मान के जान के ही हम आज्ञाकारी रहेंगे करना बहुत बड़ा खतरा में ले आएगा। ஆனால் காரியங்கள் என்ன என்ன காரணம்னு சொல்லி அறிஞ்ச பிறகுதான் கீழ்ப்படிவன் சொல்லி சத்தம் போடுறோமே, அது ஒரு பெரிய ஆபத்துல வந்து முடியலாம். प्रभु ये चाहता है, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? क्या ये मेरी विधि व्यवस्था को मानेंगे कि नहीं? இவர்கள் அல்லது இவள் என்னுடைய விதிகளையும் நியமங்களையும் கீழ்ப்படிவார்களா? मैं जो नियुक्त किया हूं इसके मानता है कि नहीं? நான் நியமித்திருக்கிற காரியங்களுக்கு இவர்கள் கீழ்ப்படிவார்களா? आप हर बात में क्यों पूछिएगा क्या होगा? நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் இப்படி கேள்வி கேட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? बेटा स्कूल चलो। மகனே ஸ்கூலுக்கு போப்பா. क्यों? ஏன் ஸ்கூலுக்கு போனோம்? बैठो बेटा। सिस्टर टीचर कहती है सिट डाउन। அங்கே ஆசிரியை சொல்லுகிறார்கள் உட்காரு என்று சொல்லுகிறார், சிட் டவுன். क्यों? ஏன் கேக்குறான்? सारी बातों में क्यों पूछेंगे? आप भी पागल हो जाएंगे, पूरा दुनिया पागल हो जाएगी। எல்லா காரியத்திலும் ஏன் ஏன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் பைத்தியமாகி விடுவீர்கள், உலகமே பைத்தியமாகி விடும். जानकारी पाने के लिए पूछना जरूरी है, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எண்ணத்திலே கேட்பது நலமே. लेकिन आज्ञाकारी होकर इसको मानो। ஆனால் கீழ்ப்படிந்த பின்பு நீ அதற்கு ஒத்துப்போ. அதை குறித்து புரிந்து கொள். आज्ञाकारी होने के बाद समझने के लिए कोशिश करो। நீ கீழ்ப்படிந்து விடு முதலே, அதன் பின்பு காரணத்தை அறிந்து நன்றாக கேட்டுக்கொள். बैठने के लिए कहाँ जाना? बैठो। உட்கார சொல்லப்படுதா? உட்காருப்பா. क्योंकि तुम्हें चलाने वाला तुमसे प्यार करता है, ஏன்னா உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை நேசிக்கிறார்களே. तुम्हें तकना नहीं चाहता है உங்களை இளைப்படைய செய்ய விரும்பவில்லை. और तुमको थकावट हो जाएगा, तुम और काम नहीं करोगे करके सोचता है। நீ ரொம்ப களைச்சு போயிட்டேன்னு சொன்னா உன்னை ரொம்ப பலவீனமாயிருவன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. तुमसे प्यार करने वाला तुम्हें खाने खिलाने के लिए चाहता है। உன்னை நேசிக்கிறவர்கள் உனக்கு அப்படி உதவி செய்ய விரும்புகிறார்கள். ज्यादा मीठा मत खाओ, நீ அதிகமாக ஸ்வீட் இனிப்பு சாப்பிடாதப்பா. ज्यादा आइसक्रीम मत खाओ। ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடாதப்பா. क्यों नहीं खाएंगे? ஏன் நான் சாப்பிடக்கூடாது? अरे दांत खराब हो जाएगा। உன் பல்லு கெட்டு போகும்பா. क्यों पूछने से पहले मानो, फिर समझने के लिए कोशिश करो। ஏன் என்று சொல்லி கேட்பதற்கு முன்பதாக முதலாவது நீ அதுக்கு கீழ்ப்படி திரும்ப அறிந்து கொள்ள முயற்சி செய். परमेश्वर ऐसे लोगों को खोज रहा है, தேவன் இப்படிப்பட்ட ஜனத்தை தேடி வருகிறார். ऐसे लोगों के साथ बर्ताव करने के लिए चाहता है। இப்படிப்பட்ட ஜனத்தோடு கூட ஆண்டவர் இடைபட விரும்புகிறார். लेकिन अगर आप इस अध्याय को पढ़ेंगे, ஆனால் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது कुछ लोगों को परमेश्वर ने कहा था, சிலருக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், अरे हफ्ता में इसको बटोर के नहीं रखना, ஒரு வாரத்துக்கு சொல்லி இதை நீ சேர்த்து வைக்காத, बचा के नहीं रखना। இதை நீ அப்படியே சேர்த்து வைக்க வேண்டாம். इसके बावजूद भी कुछ लोगों ने कल के लिए कुछ रखा था, இதை தாண்டிலும் சிலர் என்ன செய்தாங்க, நாளைக்கு வேண்டியதை சேர்த்து இன்னைக்கே சேர்த்துட்டாங்க. पूरा महक रहा है, அங்கே முழுவதும் கெட்ட வாசம் அடிக்குது, उसमें कीड़ा आ गया। அங்கே புழு வந்துச்சு. लेकिन छठवां दिन ஆனால் ஆறாம் நாளிலே परमेश्वर कहता कल के लिए भी बटोर के रखो, ஆண்டவர் சொன்னார் நாளைக்கும் சேர்த்து இன்னைக்கு வைத்துக்கொள், बचा के रखो, அதை அப்படியே பாதுகாத்து வைத்துக்கொள். लेकिन कुछ कीड़ा नहीं लगा, ஆனால் ஒரு புழுவும் ஆண்டவர் சொன்ன பிறகு வரவில்லையே, खराब नहीं हुआ। அங்கே கெட்டு போகவில்லையே. इसमें परमेश्वर एक और बात को सिखाने के लिए चाहता है। இதுல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். जब मैं कहता हूं बटोर के रखो, जब मैं नहीं कहता हूं बटोरना नहीं तो बटोरो मत। நான் எப்பொழுது சொல்லுகிறேனோ சேர்த்துக்கொள், அப்பொழுது சேர். நான் எப்பொழுது சொல்லுகிறேனோ சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி அப்பொழுது நீ சேர்க்க வேண்டாம். परमेश्वर कभी कभी इस बात को करता है। ஆண்டவர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். किस बात को बटोरने के लिए कहता, कब बटोरने के लिए कहता, आपको मालूम होना चाहिए। எந்த காரியத்தை ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள வைக்க விரும்புகிறார், எப்பொழுது சேர்த்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், உங்களுக்கு தெரிய வேண்டும். पैसा बटोर के रखो, பணத்தை சேர்த்து வைத்துக்கொள். प्रभु ஆண்டவரே मैं कैसा रखूंगा? நான் எப்படி செய்வேன்? नहीं, प्रभु कभी कभी कहेगा कि अभी पैसा बचा के रख, ஆண்டவர் சில வேளைகளில் சொல்லுவார், இப்பொழுது நீ பணத்தை சேர்த்து வச்சுக்கப்பா, अभी बचा के रख, இப்பொழுது சேர்த்து வச்சுக்க. तो तब बचा के रखिएगा। நீங்கள் அப்பொழுது அதை சேர்த்து வையுங்க. जब परमेश्वर नहीं कहेगा दे दो,
ஆண்டவர் சொல்லுவார் நீ கொடுத்து விடு. नहीं कल के लिए क्या करेंगे, நான் நாளைக்கு என்ன செய்வேன் கொடுக்க மாட்டேன், अगले हफ्ते के लिए क्या करेंगे, அடுத்த வாரத்துக்கு என்னையா செய்வேன் கொடுக்க மாட்டேன் எதையும். तो बच्चा क्या रखिएगा, நீங்க அதை அப்படியே மூடி மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா शायद उसको डॉक्टर को देना पड़ जाएगा. ஒருவேளை அந்த பணத்தை எடுத்து நீங்கள் மருத்துவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். मान लीजिए अगले हफ्ता के लिए हमको 2000 रुपया चाहिए करके हम बटोर के रखेंगे. நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வாரத்துக்காக எனக்கு 2000 ரூபாய் தேவைப்படுன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல என்ன நடக்கும்? प्रभु कहता है उसको दे दो. ஆண்டவர் சொல்லிவிட்டார் நீ அதை கொடுத்துருப்பா. ना प्रभु अगले हफ्ता के लिए रखें. ஆண்டவரே இல்ல அடுத்த வாரத்துக்கு எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. शुक्रवार को डॉक्टर के पास जाके 2000 रुपया बिल दे देंगे. வெள்ளிக்கிழமை அங்க மருத்துவரிடத்துல போய் 2000 ரூபாய்க்கு பில் கட்டியாச்சு. प्लीज अंडरस्टैंड. मेरी बात को ध्यान से सुनिए. कभी प्रभु बचाने के लिए कहेगा, சில நேரங்களில் ஆண்டவர் சேர்த்து வைத்துக் கொள்ள விரும்புவார். कभी बटोरने के लिए कहेगा, சில நேரங்களில் कभी वितारने के लिए சில कहेगा. நேரங்களில் சேர்த்து வைன்னு சொல்லுவார், சில நேரங்களில் கொடுத்து விடுன்னு சொல்லுவார். We must be sensitive in what we handle. और जिस बात को हम बर्ताव कर रहे हैं या हम इस्तेमाल कर रहे हैं उसमें सावधानी से करें. जो हमारे हाथ में दिया गया है, எந்த காரியம் நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதோ इसको हैंडल करने के लिए हमें बहुत सेंसिटिव दिमाग के साथ कार्य करना है. அந்த காரியங்களை கையாளுவதிலே நாம் ரொம்ப அதிகமான கவனத்தோடு கையாள வேண்டும். आज्ञाकारी होने का मतलब, கீழ்ப்படிதலுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? परमेश्वर क्या चाहता है, தேவன் என்ன விரும்புகிறார்? परमेश्वर क्या चाहता है, தேவன் என்ன விரும்புகிறார்? इसके संबंध में परमेश्वर क्या चाहता है. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? मैं क्या चाहता हूं नहीं, परमेश्वर क्या चाहता है. நான் விரும்புகிறது அல்ல, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அதுவே. परमेश्वर इसको सिखाने के लिए चाहा, தேவன் இதை கற்றுக் கொடுக்க விரும்பினார். इसके लिए उनके बीच में बर्ताव किया. இது நிமித்தமாக அவர்களோடு கூட ஆண்டவர் தொடர்பு கொண்டார். प्रतिदिन मन्ना भिजा कर रहा है. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அங்கே மன்னாவை அனுப்பினார். और इस बात को वो जंगल में रहते समय दिया था. இந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே வனாந்திரத்திலையும் செய்தார். और छोटा छोटा था, அது சிறிய சிறியதான இருந்தது. सफेद सफेद था, அது வெள்ளை நிறமாக இருந்தது. धूप आने से पिघल जाता था. வெயில் அடிக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே உருகி போயிட்டு. धूप आने के पहले बटोरना था. அங்கே வெயில் அடிப்பதற்கு முன்பதாகவே அந்த தானியங்கள் எல்லாம் சேர்க்கணும். लोगों ने कभी नहीं देखा, ஜனங்கள் ஒருபோதும் அந்த காரியத்தை கண்டதில்லை. सुबह सुबह देखा, காலையில பார்த்தாங்க, चारों तरफ भरा हुआ है. அங்கே முழுவதும் 4 புறமும் நிறைந்திருக்கிறது. उन्होंने पूछा ये क्या है, ஜனங்கள் கேட்டார்கள் இது என்ன, ये क्या है. இது என்ன? उसी का इब्रानी शब्द है मन्ना. அதற்கு எபிரேய மொழியில சொல்லப்படுகிறது What is மன்னா this? என்று சொல்லி. What is this? ये क्या है? इसी के क्या नाम है, இதுக்கு பெயர் என்ன தெரியுமா? मन्ना. மன்னா என்று சொல்லுது. इसलिए उसका मन्ना ही नाम रख दिया. இது நிமித்தமாக மன்னா என்று சொல்லி பெயர் வச்சுட்டாங்க. भाई बहन, इस सुबह का समय சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில परमेश्वर आपसे चाहता है, தேவன் உங்களிடத்துல விரும்புகிறார். तुम प्रतिदिन चकित करोगे, நீ ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா இருப்பாய். प्रतिदिन अद्भुत काम को इंतजार நீ कर, ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை தேடி செல்லு. प्रतिदिन परमेश्वर के लिए कान को सजाई से लगा. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு நாளும் காதை விருத்த சேதனம் பண்ணு. परमेश्वर जब बटोरने के लिए कहता है, उसके लिए ताकत भी देता है. தேவன் சேர்த்து கொள்ளுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பலத்தையும் தருகிறாரு. और आगे की चिंता परमेश्वर करता है, எதிர்காலத்தை குறித்த கவலையை ஆண்டவரே பார்த்துக் கொள்ளுகிறார். इसलिए तुम्हें चिंता करने की आवश्यकता இது नहीं. நிமித்தமாக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. लेकिन जब वो कहता है बटोरो बटोरो, அவர் சொல்லார் சேர்த்து வைன்னு சொன்னா சேர்த்து வை, जब जाओ जाओ. போன்னு சொன்னா போ. एक बार मैं डेरियान सोन से दिल्ली जा रहा था, ஒருமுறை நான் டெய்ரியான் சோன்ல இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்தேன். ट्रेन में लेट के सो गया. ட்ரெயின்ல நான் அப்படியே படுத்து தூங்கி விட்டேன். कलका मेल में मैं जा रहा था, நான் கல்கா மெயில் என்று சொல்லி ஒரு ரயிலில் பிரயாணித்துக் கொண்டிருந்தேன். और उस समय होली का पर्व था. அந்த நேரத்திலே வட இந்தியாவிலே ஹோலி ஃபெஸ்டிவல் கொண்டாடி கொண்டிருந்தாங்க. और मैं यात्रा कर रहा था, ट्रेन में तो भीड़ भाड़ नहीं थी. ட்ரெயின்ல ரொம்ப கூட்டம் கிடையாது. நான் அங்கே பிரயாணித்துக் கொண்டிருந்தேன். मैं आराम से लेट के जा रहा था, सो रहा था. நான் அப்படியே படுத்து நன்றாக தூங்கி கொண்டு சென்று கொண்டிருந்தேன். अचानक திடீரென்று कोई मुझे जगाया. யாரோ ஒருவர் வந்து என்னை எழுப்பினார். ट्रेन में कोई नहीं था, ரயிலில் யாருமே கிடையாது. मेरे पास कोई नहीं था. என் பக்கத்துல யாருமே ரயிலில் கிடையாது. कोई जाए उठो, சேர சொன்னாங்க எழும்புப்பா. अभी पूछिए, இப்பொழுது நீங்க சொல்லுங்க. अगर बगल में कोई है नहीं, பக்கத்துல யாருமே கிடையாது, ट्रेन चल रही है, ட்ரெயின் அப்படியே போய் கொண்டிருக்கு, अभी मैं प्यासा नहीं हूँ, भूखा नहीं हूँ, நான் பசியாக இல்ல தாகமாக இல்ல, और कोई साथ में भी नहीं है, என்னோட கூட யாரும் கிடையாது, और मेरा उस तरफ का सीट में एक आदमी बैठा है, என்னுடைய அந்த இடத்துல இருக்கிற இருக்கையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, सिंगल सीट में एक आदमी बैठा है, ஒரு தனி இருக்கையில ஒருத்தர் இருக்காரு, मैं यहाँ पर लेटा हुआ हूँ, நான் இங்கே படுத்து கொண்டிருக்கிறேன். लेकिन प्रभु कहता उठो, ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பு.
अगर मैं पूछते रहता क्यों, நான் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தால் ஏன் ஏன் क्या दरकार है, ஏன் என்ன அவசியம் இப்போ? अभी गाड़ी तो रुकी नहीं है, இப்பொழுது வண்டி நிக்கலையே, போய்கிட்டு இருக்கு. हमको तो भूख नहीं लग रहा है, எனக்கு பசியும் எடுக்கலையே, साथ में तो कोई है नहीं, என் பக்கத்துல யாரும் இல்லையே, क्यों उठना है, ஏன் எழும்பணும்? ऐसा मैं पूछा नहीं। நான் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கல. जब परमेश्वर ने मुझे कहा उठा, தேவன் என்னை சொன்னார் எழும்புன்னு சொன்ன உடனே मैं उठ के बैठ गया। நான் எழும்பி உட்கார்ந்தேன். जैसा उठ के बैठा, எப்படி எழும்பி உட்கார்ந்தேனோ, बाहर से बच्चे होली के चलते इतना मोटा पत्थर को लोग फेंक रहे थे। வெளியில பிள்ளைங்க அந்த ஹோலி ஃபெஸ்டிவல் நிமித்தமாக பெரிய பெரிய கல்லை தூக்கி ட்ரெயின்ல எரிஞ்சிட்டு இருந்தாங்க. कीचड़ को फेंक रहे थे, पत्थर को फेंक रहे थे, சகதி அள்ளி வீசினாங்க, பெரிய பெரிய கல்லை தூக்கி எரிஞ்சாங்க. इतना बड़ा पत्थर सीधा जहां मैं सिर रखा था वहां पर आके गिरा। ஒரு பெரிய கல்லு எங்க நான் தலை வச்சு படுத்து கொண்டிருந்தேனோ அந்த இடத்துல போய் விழுந்துச்சு. मेरा उधर बैठने वाला आदमी, कैसा आपको मालूम है पत्थर आ रहा है, कैसा ठीक समय पर उठ गए हैं। அங்கே எதுக்கு உட்கார்ந்திருந்த ஒருத்தர் சொன்னாரு, எப்படி சரியா எழும்பிட்டீங்கயா, உங்களுக்கு எப்படி தெரியும் கல்லு வரும்னு சொல்லிட்டு? मुझे मालूम नहीं, எனக்கு தெரியாது. उस मौका का इस्तेमाल करके मैंने कहा मैं यीशु का दास हूँ, यीशु ने मुझे जगाया, मैं उठ के खड़ा हो गया, बैठ गया, उस समय पत्थर गिर गया। நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சாட்சி சொன்னேன், நான் இயேசுவினுடைய ஊழியக்காரன், நான் அந்த அவர் சொன்னதுனால நான் எழும்பி உட்கார்ந்தேன்னு சொல்லி சொன்னேன். बच्चे, பிள்ளைகளே, बड़े, பெரியவர்களே, कभी कभी हम पूछ बैठते हैं சில நேரங்களே கேட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா, क्यों उठना है, ஏன் எழும்பணும்? अभी तो लेटे हैं, இப்பொழுதுதானே படுத்திருக்கோம், सो रहे हैं, தூங்கிட்டு இருக்கோம், कोई तो उठा आके खड़ा नहीं है, யாரும் அங்க எழும்பலையே, और यहाँ पर तो कोई दुकान नहीं है, இங்கே ஒரு கடைகளும் இல்லையே, गाड़ी तो चल रही है। வண்டி போய்கிட்டே தானே இருக்கு. इस प्रकार अनेक बातों को पूछते रहते, இப்படி அநேக காரியங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா क्या होता, என்ன நடக்கும் தெரியுமா? क्या होता, என்ன நடக்கும்? सिर फुटता, தலையை வெடிச்சிரும், सिर फुटता, தலை வெடிச்சிரும். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை எப்படி சொல்லுங்க, पहले आज्ञा मानो, முதல்ல கீழ்ப்படி, फिर समझने के लिए कोशिश। திரும்ப புரிந்து கொள்ள முயற்சி எடு. दिस इज अ वेरी इंपॉर्टेंट ट्रूथ आई एम टीचिंग यू। मैं आपको एक बहुत ही महत्वपूर्ण सबक सिखा रहा हूँ. ओबे गॉड फर्स्ट, परमेश्वर की आज्ञा को पहले मानो, देन ट्राई टू अंडरस्टैंड, फिर उसका अर्थ को समझना कोशिश करो. इस बात को प्रभु लोगों को सिखाने के लिए चाहता है। இந்த காரியத்தை ஆண்டவர் ஜனத்துக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். इसीलिए मन्ना को बेचने के समय इतनी सारी बातों को उनके साथ करता है। இது நிமித்தமாக அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அனுப்பும் பொழுது இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து பேசுகிறார். सुबह के समय हमें अपने को अर्पण करना है। இந்த காலையில நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். प्रभु ஆண்டவரே, मुझे सेंसिटिव बना, என்னை அப்படி ஒரு உணர்வுள்ளவன் ஆக்கும், और मुझे आज्ञाकारी होने दीजिए। என்னை கீழ்ப்பிடிகிற ஒரு மகனாக மகளாக மாற்றும். कभी कभी मैं समझूंगा नहीं प्रभु, சில நேரங்களில் நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன், कभी कभी इसको मैं समझता नहीं, சில நேரங்களில் நான் இதை புரியாமல் இருந்திருக்கிறேன். लेकिन मुझे समझने दीजिए। ஆனால் எனக்கு உணர்வு உள்ளவனாக மாற்றும். कितने बार आया हुआ ट्रेन में चढ़ने के लिए परमेश्वर ने मना किया। எத்தனை முறை வந்திருக்கிற அந்த ரயிலில் ஏறுவதற்கு ஆண்டவர் தடுத்திருக்கிறார். अगर उसमें ट्रेन में जाता, ஒருவேளை நான் அந்த ரயிலில் பிரயாணித்தால், शायद ஒருவேளை मैं भी विपत्ति में फंसता, நானும் கூட அந்த ஆபத்தில் சிக்கி கொண்டிருந்திருப்பேன். कितने बार परमेश्वर ने मुझे जिस रास्ता में जाना नहीं उस रास्ता में अगुवाई किया। எத்தனை நேரத்திலே ஆண்டவர் என்னை எந்த வழியிலே நான் செல்லக்கூடாதோ அந்த வழியிலே ஆண்டவர் செல்ல அனுமதிக்கவில்லை. मुझे मालूम नहीं था, எனக்கு தெரியாது, नई रास्ता है, ஒரு புதிய வழிதான். लेकिन प्रभु ने कहा ஆண்டவர் சொன்னார், जाने के लिए ஆண்டவர் போவதற்காக எனக்கு சொன்னார். मैंने माना, நான் கேட்டேன் போவதற்கு. अद्भुत काम को देखा, நான் கீழ்ப்படிந்தனாலே அற்புதங்களை அதிலே கண்டேன். मैं बैठा के आपको दिन भर कहानियां सुना सकता हूँ। நான் உங்களை உட்கார வைத்து நாள் முழுவதும் இப்படிப்பட்ட கதைகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். मैं आज एक बात को कहूंगा, ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். पहले आज्ञाकारी हो जाओ, முதலாவது கீழ்ப்படிந்து விடு, फिर समझोगे, பிறகு நீ புரிந்து கொள்ளுவாய். क्योंकि प्रभु कहता है ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், जो मैं करता हूँ நான் எதை செய்கிறேனோ उसको अभी तुम नहीं समझोगे, இதை இப்பொழுது நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாய், आगे समझोगे। ஆனால் வரும் நாட்களில் புரிந்து கொள்ளுவாய். अभी नहीं समझोगे, இப்பொழுது உனக்கு புரியாது, आगे समझोगे। ஆனால் வரும் நாட்கள் உனக்கு தெரிவிக்கும்.